ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த சன்ஃப்ளவர் கீ செயின். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சன்ஃப்ளவர் கீ செயின் செய்யறதுக்கு இந்த மாதிரி 3 கலரில் ஆக்ரிலிக் யான்ஸ் எடுத்திருக்கு. 3 mm சைஸ் குரோஷே ஹுக், கீ செயின் ரிங், ஸ்டிச் மார்க்கர், கட்டர், B7000 கம், அப்புறமா ஃபைபர் ஃபில். ஃபஸ்ட்டில் நம்ம வந்து இந்த ப்ரௌன் கலர் யான் எடுத்து சென்டர் பார்ட் பண்ணலாம். அதுக்கு பாருங்கள், ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு 6 செயின்ஸ் நம்ம பண்ணணும். 1 2 3 4 5 6 இந்த மாதிரி 6 செயின்ஸ் இப்படி நம்ம பண்ணணும். பாருங்க, 1 2 3 4 5 6. இனி இதை வந்து ஃபஸ்ட்டு செயினில் போட்டு இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடணும். அப்போ நமக்கு ஒரு குட்டி ரிங் கிடைக்கும். இனி நம்ம இந்த ரிங்குள்ளால் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இனி இந்த ரிங்குள்ளால் 6 சிங்கிள் குரோஷேஸ் பண்ண போகிறோம். ஸோ 6 சிங்கிள் குரோஷே பண்ணதுக்கு முந்தி ஒரு செயின் போட்டுடணும். போட்டுட்டு அப்புறமா 6 சிங்கிள் குரோஷே நம்ம பண்ணணும். 1 2 3 4 5 6 இந்த மாதிரி 6 சிங்கிள் குரோஷே பண்ணிவிட்டு இனி நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயில் கொண்டு ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இதான் ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே. இதில் கொண்டு இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி அடுத்த ரோவில் நம்ம ஒவ்வொரு செயின்லேயும், இப்போ நமக்கு இதில் 6 செயின் இருக்குல்ல, இதில் ஒவ்வொரு செயின்லேயும் 2 சிங்கிள் குரோஷே நம்ம போடணும். பாருங்கள், அதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு செயின் போட்டுடணும். எப்போவுமே நம்ம சிங்கிள் குரோஷே பண்ண டைமில் ஸ்டார்டிங்கில் ஒரு செயின் போடுவோம்ல, அந்த செயின் தான் இது. இனி பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு செயினில் நம்ம வந்து 2 சிங்கிள் குரோஷே நம்ம போடணும். 1 2. நம்ம வந்து ஃபஸ்ட்டில் எங்கே இது ஸ்டிச் போட்டோங்கிறது நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா, இந்த ஸ்டிச் மார்க்கர் கொண்டு பாருங்கள் இந்த மாதிரி இப்படி மார்க் பண்ணிடணும். இதில் தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு செயின் நம்ம போட்டிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு செயின், இதில் 2வது செயின். ஸோ ஒரே செயினில் பாருங்கள், இது வந்து ஒரு செயினாக, இந்த ஒரு செயின்லேயே பாருங்கள் 2 சிங்கிள் குரோஷே நம்ம போட்டிருக்கோம். ஸோ நமக்கு வந்து இங்கே என் பண்ணச்சில் கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இப்படி ஒரு ஸ்டிச் மார்க் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இல்லைனா சாதா ஊக்கு இல்லைனா இந்த யானையே இங்கே நம்ம வச்சு நம்ம பண்ணலாம். வேறு கலர் யான் இதில் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் மார்க்கை யூஸ் பண்ணலாம். அதுவும் எப்படின்னு நான் வந்து அடுத்த ரோவில் காட்டி தரேன். இனி பாருங்கள், ஒவ்வொரு செயினும் இங்கே இப்போ 6 செயின் இருக்குல்ல, ஒவ்வொரு செயின்லேயும் நம்ம வந்து இந்த மாதிரி 2 சிங்கிள் குரோஷே நம்ம போடணும். இப்போ நம்ம 2 செயினில் போட்டோம். இனி பாக்கி இருக்க 4 செயின்லேயும் போடலாம். பாருங்கள், 1 2 இந்த மாதிரி ஒவ்வொரு செயின்லேயும் 2 சிங்கிள் குரோஷேஸ் நம்ம போடணும். பாருங்கள், இந்த மாதிரி. இனி இந்த ஸ்டிச் மார்க் இப்படி எடுத்துட்டு இந்த இடத்துல போட்டு இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடணும். இந்த மாதிரி. இனி அடுத்த ரோ பண்ணலாம். அடுத்த ரவுண்டில் வந்து நம்ம ஒரு செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே போடணும். அடுத்த செயினில் 2 போடணும். அதுக்கு அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே போடணும். அதுக்கு அடுத்த செயினில் 2 சிங்கிள் குரோஷே போடணும். இந்த மாதிரி 1 2 1 2 பேட்டர்னில் நம்ம பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டில் ஒரு செயின் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம வந்து இந்த த்ரெட்டை வந்து நம்ம பாருங்கள் இதில் இப்படி வச்சுடணும். இதில் இப்படி வச்சுட்டு இனி நம்ம ஸ்டிச் போடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே, அதுக்கு அடுத்த செயினில் 2 சிங்கிள் குரோஷே. இனி அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே, அதுக்கு அடுத்த செயினில் 2 சிங்கிள் குரோஷே.
இதே மாதிரி 1 2 1 2 பேட்டர்னில் நம்ம போடணும். பாருங்க, இனி நம்ம இந்த ஸ்டிச் மார்க் எடுத்துகிட்டு இதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு, இதில் கொண்டு ஜாயின் பண்ணி இப்படி ஜாயின் பண்ணிடணும். ஸ்லிப் ஸ்டிச் கொண்டு மார்க் பண்ணிட்டா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் மார்க்லாம் ஊக்கோ அல்லது இந்த மாதிரி த்ரெட் வச்சோ நம்ம பண்ணலாம். இனி அடுத்த ரோவில் ஒரு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் குரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் குரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் குரோஷே, ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு சிங்கிள் குரோஷே, அப்புறமா 2 சிங்கிள் குரோஷே, 1 1 2 பேட்டர்ன். இனி பண்ணலாம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு செயின் போட்டுட்டு ஒரு சிங்கிள் குரோஷே இந்த ஸ்டிச்சில் அப்படி மார்க் போட்டுடலாம். அடுத்த செயின்லேயும் ஒரு சிங்கிள் குரோஷே, அதுக்கு அடுத்த செயினில் 2 சிங்கிள் குரோஷே, 1 2, அதுக்கு அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே, அதுக்கு அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே, அதுக்கு அடுத்த செயினில் 2 சிங்கிள் குரோஷே, இப்படி 1 1 2 பேட்டர்னில் நம்ம பண்ணணும். பாருங்கள், இனி இந்த ஸ்டிச் மார்க்கை எடுத்துகிட்டு இதில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடுறோம். இப்படி நமக்கு இந்த சென்டர் பார்ட் நமக்கு வந்து ரெடி ஆகிட்டு. இனி நம்ம கட் பண்ணிடலாம். இதே மாதிரி இன்னொன்று செய்யணும். பாருங்கள், இந்த மாதிரி இதை வந்து நம்ம கட் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம்ல. ஸோ இது வந்து கட் பண்ணணும் வேண்டாம், அப்படியே நம்ம உள்ளே வச்சிடலாம். இனி இதே மாதிரி இன்னொரு சர்க்கிள் நம்ம பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி இதே மாதிரி இன்னொரு சர்க்கிள் பண்ணிவிட்டு இனி நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும். இனி நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ நம்ம எல்லோ கலர் யான் எடுத்துகிட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுடலாம். போட்டுட்டு பாருங்கள், இந்த 2ஐயும் நம்ம இப்படி வச்சிரும். பாருங்கள், இது வந்து பேக் சைடு, இதுவும் பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. ஸோ பேக்கும் இந்த மாதிரி மீட் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுடணும். பாருங்கள், இங்கே ஃப்ரண்ட் சைடு, இங்கே ஃப்ரண்ட் சைடு, இப்படி வச்சுட்டு இனி நம்ம ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், ஏதாவது ஒரு செயினில் நம்ம போடலாம். இந்த செயினில் இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய இந்த செயினில் இப்படி போட்டுட்டு இனி இந்த எல்லோ த்ரெட்டை நம்ம இதில் எடுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டில் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இனி நம்ம ஸ்டிச் போடலாம். ஃபஸ்ட்டில் வந்து நம்ம 3 செயின்ஸ் போடணும். 1 2 3. ஒரு செயினில் ஃபஸ்ட்டில் நம்ம 3 செயின்ஸ் போட்டிருக்கோம். இனி அடுத்த செயினில் நம்ம வந்து 3 டைம்ஸ் டபுள் குரோஷே போடணும். பாருங்கள், இப்படி யானோவர் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த செயினில் நம்ம போடுவோம். அடுத்த செயினில் போடுறது பின்னாலேயும் கரெக்டாக அடுத்த செயினில் போட்டிருக்கான்னு இப்படி பார்த்துட்டணும். இல்லைனா மாறி இந்த நீடில் வந்து மாறி ஏதாவது ஹோலில் போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி 1 மாதிரி அதே செயினில் தான் 2, திருப்பியும் அதே செயினில் 3, இப்படி 3 நேரம் நம்ம டபுள் குரோஷே போட்டுடணும். இனி 3 செயின்ஸ் போடணும். 1 2 3 செயின்ஸ் போட்டுட்டு அடுத்த செயினில் பாருங்கள், இந்த மாதிரி இப்படி அடுத்த செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடணும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு ஒரு பெட்டல் கிடைக்கும். இனி திருப்பியும் 1 2 3 செயின்ஸ் போடணும். போட்டுட்டு இனி அடுத்த செயினில் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே போடணும். 1 2 3
3 டைம்ஸ் நம்ம டபுள் குரோஷே போட்டு இனி 3 செயின்ஸ் 1 2 3 3 செயின்ஸ் போட்டுட்டு அடுத்த செயினில் இந்த மாதிரி அடுத்த செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடுறோம். பாருங்க இந்த மாதிரி. இனி இதில் 3 செயின்ஸ் போடணும். 1 2 3 3 செயின்ஸ் போட்டுட்டு இனி அடுத்த செயினில் 3 நேரம் டபுள் குரோஷே போடணும். அடுத்து 3 செயின்ஸ் போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணணும். பாருங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இப்படி நமக்கு பெட்டல்ஸ் கிடைக்கும். திருப்பி ஒருக்கா பாருங்கள். நமக்கு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிட்டோம்ல. இனி நம்ம 3 செயின்ஸ் போடணும். 1 2 3. இனி அடுத்த செயினில் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே போடணும். 1 2 3 இந்த மாதிரி 3 டைம்ஸ் டபுள் குரோஷே போடணும். இனி 3 செயின்ஸ் 1 2 3 3 செயின்ஸ் போட்டுட்டு அடுத்த செயினில் கொண்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள் இந்த மாதிரி. பாருங்கள் ஃபஸ்ட்டில் நம்ம ஸ்டார்டிங்கில் 3 செயின்ஸ் போட்டுடணும். அதுக்கடுத்தால அடுத்த செயினில் போய் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே போடணும். திருப்பி 3 செயின்ஸ் போட்டுட்டு அடுத்த செயினில் போய் தான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடணும். திருப்பி அங்கேருந்தே 3 ஸ்டிச் போடணும். திருப்பி அடுத்த செயினில் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே போடணும். திருப்பி அடுத்த செயினில் 3 செயின்ஸ் போட்டுட்டு அடுத்த செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி கண்டினியூ பண்ணணும். ஒருக்க கூட பாருங்கள். 1 2 3 3 செயின்ஸ் போட்டோமா. இனி அடுத்த செயினில் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே போடணும். 1 2 3 3 டைம்ஸ் டபுள் குரோஷே போடணும். அடுத்து 3 செயின்ஸ் போடணும். 3 செயின்ஸ் போட்டுட்டு அடுத்த செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடணும். பாருங்க அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு பெட்டல் கிடைக்கும். இனி இதே மாதிரி பாக்கி உள்ள பெட்டல்ஸும் நான் செய்துட்டு காட்டுகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி இவ்வளோ கேப் இருக்க வந்து நம்ம வந்து இப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஃபைபர் ஃபில் வச்சு நம்ம நிறைக்கலாம். ஒரு 2-3 பெட்டல் இருக்க டைம்லேயே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஃபைபர் ஃபில் வச்சு அடைக்கலாம். ஃபைபர் ஃபில் வச்சு நம்ம வந்து இங்கே அடைக்க டைமில் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இல்லைனா அங்கேயுமா உருண்டு அப்படியே இருந்துடும் இந்த ஃபைபர். இந்த நம்ம ஸ்டஃப்டு டாய்ஸ் இருக்குல்ல அதில் நம்ம எப்படி ஃபில் பண்ணுவோம் அதே ப்ரொசீஜர் தான். ஃபில் பண்ண டைமில் இப்படி கீழே இருந்தே இப்படி ஃபில் பண்ணிட்டு வரணும். நம்ம ஏற்கனவே இன்னொரு டேசி ஃப்ளவர் கீச்செயினில் பார்த்துருக்கோம்ல அதே மெத்தடில் தான் எல்லா இதுக்குமே இந்த ஃபைபர் ஃபில் வச்சு ஃபில் பண்ணக்கூடிய எல்லா திங்ஸ்க்குமே அதே மெத்தடில் தான் ஃபில் பண்ணணும். கீழே இருந்துகிட்டே ஒரே இடத்துல இருந்து கீழே இருந்துகிட்டே அப்படி கிராஜுவலாக மேலே அப்படி ஃபில் பண்ணணும். இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படி ஃபில் பண்ணக்கூடாது. அப்படின்னா நமக்கு அது அங்கேயுமா உருண்டு இருந்துடும். ஷேப் கரெக்டாக வராது. நமக்கு நம்ம என்ன செய்வோமோ அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு ஷேப்பு கரெக்டாக கிடைக்காது. நம்ம ஃபைபர் ஃபில் வச்சு கரெக்டாக ஃபில் பண்ணலன்னா. ஸோ அதனால் நல்லா ஒரு எண்டுலேருந்தே அப்படி நல்லா இப்போ இதுலேருந்தே இப்படி அழகாக ஃபில் பண்ணிகிட்டே வரணும் கீழே இருந்தே மேலே. அப்போ நமக்கு அங்கேயுமா இருக்காதா உருண்டு இருக்காதா. அப்போ ஷேப் நல்லா அழகாக இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி ஃபில் பண்ணிவிட்டு மாதிரி பாக்கி எனி ரிமைனிங் பெட்டல்ஸ் நம்ம போட்டுடலாம்.
பாருங்க, இனி இந்த மாதிரி செய்துட்டு இனி 1 2 3 செயின்ஸ் போட்டுட்டு பாருங்கள். இப்போ நம்ம இனி ஃபஸ்ட்டு செயினில் போய் இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிட்டு இதை அப்படியே கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும் சன்ஃப்ளவர். இனி அடுத்து இதுக்கு லீஃப் பண்ணலாம். ஃபஸ்ட்டில் நம்ம 9 செயின்ஸ் போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி 9 செயின்ஸ் போட்டுட்டு இனி நம்ம ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே போடலாம். அதுக்கு அடுத்த செயினில் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே. அதுக்கு அடுத்த செயினில் ஒரு டபுள் குரோஷே. அதுக்கு அடுத்த செயினில் 2 டபுள் குரோஷே. 1 2. அதுக்கு அடுத்த செயினில் ஒரு டபுள் குரோஷே. அதுக்கு அடுத்த செயினில் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே. அதுக்கு அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே. அதுக்கு அடுத்த செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி இதே மாதிரி இந்த சைடும் நம்ம செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி நம்ம யானை கட் பண்ணிடலாம். இனி நம்ம இதை செக்யூர் பண்ணலாம் பின்னால். சன்ஃப்ளவர் கீச்செயின் வந்து வேறே மாடல்ஸில் இருக்குது. நம்ம போக போக வேறு வேறு வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து நல்ல ஒரு சிம்பிளான ஒரு மாடல். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி நம்ம இதங்க ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி பாருங்கள், லீஃபுக்கு இது வந்து ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி லேசாக கம் வச்சுட்டு பாருங்கள், ஏதாவது ஒரு சைடில் இப்படி ஒட்டிடலாம். இந்த மாதிரி பின்னால் பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். உங்களுக்கு கூட ஒரு லீஃப் வேணால் கூட ஒரு லீஃபும் ஒட்டிடலாம். இனி இது கொஞ்சம் காஞ்ச பிறகு நம்ம வந்து கீச்செயின் ரிங் போடலாம். இனி நம்ம கீச்செயின் ரிங் போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து நல்ல ஒரு சிம்பிளான ஒரு மாடலில் உள்ள சன்ஃப்ளவர். இனி அடுத்து பஃப் ஸ்டிச், கிளஸ்டர் ஸ்டிச், பாப்கார்ன் ஸ்டிச் இது வச்சுலாம் இருக்குது. அது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு சன்ஃப்ளவர். நீங்கள் எல்லோரும் இதை வந்து செய்து பாருங்கள். வீடியோஸ்லாம் பார்த்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.